கேர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னா ஈஸி சிம்பிள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். பீர்க்கங்காயில ஒரு சாதம் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பீர்க்கங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் 1, அரிசி 1 கப், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 2, தனியா 1 டீஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, பட்டை 1/2 இன்ச், கிராம்பு 2, மராட்டி மொக்கு 1, அன்னாசிப்பூ 1, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பீர்க்கங்காய் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி இருந்தால் போதும். ஒரே ஒரு பீர்க்கங்காய் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அந்த பீர்க்கங்காய்க்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம 1 கப்பு சாதம் 1 கப்பு வடித்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டா போதும். இப்போது இந்த பக்கம் பீர்க்கங்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கமும் பேன் வச்சுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. நம்ம வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரே ஒரு ட்ராப் நான் எண்ணெய் விடுறேன். எதுக்குன்னா வரமிளகா கமராமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம பெருங்காயம் போடுறதா இருந்தது அப்படின்னா, கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு அப்புறம் வரமிளகா சேர்க்கலாம். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம்.
பீன்ஸ் கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். எந்த காய்கறிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ சாதத்துக்கு வந்து பீர்க்கங்காய் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து போடலாம். இல்லை கோவக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ணலாம். இல்லை வெறும் கோவக்காய் மட்டும் போடலாம். போட்டுட்டு வந்து வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், தேங்காய், அப்புறம் புளி இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பீர்க்கங்காய் நல்லா வதங்கியிருக்கும். நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வந்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அதில் சேர்த்து பெருங்காயமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பீர்க்கங்காய் சாதம் ரெடி. நம்மளுடைய பீர்க்கங்காய் சாதம் வந்து ரெடி. இது வந்து தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, சிப்ஸு, அப்பளாமோ, வடாமோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெங்காயம் தயிர் பச்சடி தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லைனா வெறும் தயிரோட கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் நீங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து சைட் டிஷ் தான். சப்பாத்தி அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சைட் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம கெஸ்ட்டு வந்து நமக்கு பண்ணி காமிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் வினிதா கோபிநாத். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். இப்போ எங்களுக்காக என்ன பண்ணி காமிக்க போறீங்க? மஷ்ரூம் மசாலா மேம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு வேற லெவல் காம்பினேஷன் மேம். சரி, இப்போ வந்து அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? ஓகே மேம். மஷ்ரூம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. மஷ்ரூம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1 கப், நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய வெங்காயம் 1, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், பட்டை அரை, பார்க்கலாம் நாம. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நாம? ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் மேல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். நிறைய எண்ணெய் வேணும் இல்லையா? இதில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கெட்டு போகாது, சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக நம்ம நெய்யுமே சேர்த்துக்குவோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும். ஓகே.
இப்போ எண்ணெய் வந்து காயணும் இல்லையா? எஸ் மேம். அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். நான் வந்துட்டு பியூட்டிஷியன் வித் மேக்கப் ஆர்டிஸ்ட் மேம், யூடியூபராகவும் இருக்கேன். அண்ட் என்னோட சேனல் நேம் வந்துட்டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எனக்கு என்னன்னா நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும், அதான் என்னுடைய தாரக மந்திரம். ஓகே. ஸோ அதனால நான் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன் மேம். ஓ சூப்பர். இப்போ இன்னும் காயல. எஸ் நீங்க பியூட்டிஷியன் சொன்னீங்களே, இப்போ ரொம்ப வெயிலுக்கு ஏதாவது ஒரு பியூட்டி டிப்ஸ்? பியூட்டி டிப்ஸ்லாம் ஒன்றும் இல்லை மேம். நம்ம என்ன தான் வெளியில் எல்லாமே பூசினாலும் தண்ணி நிறைய குடிக்கணும், நல்லா தூங்கணும். தண்ணி நிறைய குடித்தாலே நமக்கு அது இன்டேக் என்ன ஆகும், ஃப்ரெஷ்ஷாக போக போக நமக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும், நல்லா தூங்கணும். இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலே போதும். ஹீரோயின்ஸ்லாம் விடவே நம்ம நல்லா க்ளோயிங்காக அழகாக இருப்போம். தூங்குறது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருமே பண்றது. அதை தவிர ஓரளவுக்கு யாரும் போடுறாங்க இல்லையா? இப்ப வெயில்ல வந்தா சில பேருக்கு கழுத்து மட்டும் கருப்பாயிடும், இல்ல முதுகு மட்டும் கருப்பா இருக்கும், ஒரு சில இது மட்டும் அந்த மாதிரி எல்லாம் டேன் எடுக்கிறதுக்கு. டேன் போறதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வந்தோம்னா தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் போட்டாலே நமக்கு போகும். ஸ்க்ரப் டெய்லி போடக்கூடாது, வீக்லி ட்வைஸ் நம்ம ஸ்க்ரப் போட்டாலே ஓரளவுக்கு அது வந்து நார்மல் ஆகும். மேலே நம்ம வந்து பேக் போடணும் அப்படின்னா கடலை மாவு, பைத்த மாவு இதெல்லாம் நம்ம அரைச்சி பூசிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி க்ரீமாக போகணும் அப்படின்னா அது வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காது. டெம்பரரிக்கு மட்டும் தான் க்ரீம் இதுவாகும். பட் நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் மக்களோட இதுக்குன்னா இது மாதிரி தான் மேம். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கும், ஆயிலி ஸ்கின் இருக்கும் இல்லையா? இப்போ கடலை மாவுலாம் நீங்கள் போட்டிங்கன்னா சில சமயம் ரொம்ப வறண்டு போய் ஆகிடும் இல்லையா? ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிடணும், அதுக்கு தான் நம்ம ஐஸ் கியூப் போட்டாலே போஸ் எல்லாமே க்ளோஸ் அப் ஆகிடும். ஸோ நமக்கு வந்துட்டு எந்த ஒரு வெயில்னால வரக்கூடிய எதுவுமே நமக்கு அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. அதுதான் அந்த காலத்துல தான் குளியல் பொடின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சு நல்ல மாவு இதெல்லாம் போட்டாலே போதும் மேம். நல்லா ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங். ஃபைனாக சாப் பண்ணால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மேம். இதனாலே நம்ம சாட்டே பண்ணணும். வெங்காயம் எப்படி நல்லா வதங்கணுமா? நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் மேம். ஓகே. அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு இது கிடைக்கும். தயிரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு சமையலில் வந்து பேசிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்லை அப்புறமா கற்றுக்கிட்டதா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு தக்காளி சாதம், தக்காளி தொக்கு, புளி சாதம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டிலேயே யூடியூப்பை பார்த்து நல்லா இப்போ ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். உங்க அம்மா அப்பா, உங்க அம்மா கிட்ட அப்படின்னு கத்துன்றது ஏதாவது ரெசிபி இருக்கா? ஏன்னா நம்ம முதல்ல இப்ப வந்தது மிச்சம் எல்லாமே எல்லா மீடியாஸ் எல்லாமே அப்புறமா தான் நம்ம பார்த்து கத்துக்கிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா கிட்ட கத்துருப்போம், நம்ம பாட்டிகிட்ட கத்துப்போல, அந்த மாதிரி ஏதாவது? எங்க அம்மா வந்து காரக்குழம்பு செம்மையா செய்வாங்க. இன்னுமே அந்த காரக்குழம்பு பக்கம் எனக்கு வராது மேம், இன்னுமே வராது. எங்க ஹஸ்பண்டுக்குமே எங்க அம்மா செய்யறது தான் அவ்வளோ ஃபேவரெட், பிடிக்கும். என்னமோ அது எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே எனக்கு அந்த இது மட்டும் வர மாட்டேங்குது. சில பேரோட கை பக்குவம் சொல்லுவாங்களே, ஏதாவது அப்படி தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும், ஆனா பட் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் பார்த்து செய்வே இருந்தாலுமே எங்க அம்மா செய்யற அளவுக்கு அந்த கைப்போக்கம் கிடைக்காது. எங்க பாட்டியுமே நல்லா சமையல் செய்யறவங்க தான். ஸோ பாட்டிக்கிட்ட இருந்து அம்மாக்கு, அம்மா கிட்ட இருந்து எனக்கு வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. பை பிராக்டிஸ் எல்லாமே வந்துரும். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். அது நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுது. இப்போ அடுத்தது என்ன போட போறோம்? தக்காளி ஆட் பண்ணிக்க போறோம். நம்ம தக்காளி அப்புறம் தயிரும் ஆட் பண்றதுனால புளிப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இருக்கும் மேம். கரெக்டா இருக்கும், சொல்ற அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். புளிப்பு அந்த மஷ்ரூமோட அந்த எல்லாமே சூப்பரா இருக்கும் மேம். தக்காளி இப்படி நல்லா வதங்கணுமா? தக்காளி நல்லா வதங்கணும். ஓகே. சிம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதுல கொஞ்சமா சால்ட்டு, டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நல்லா நம்ம சிம் பண்ணிட்டா நல்லா அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரட்டும் மேம். சரி. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எஸ் மேம். கொஞ்சமா மஞ்சள் பொடி. இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுது. இப்போ என்ன சேர்க்க போறோம்? ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்குவோம் மேம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடியில என்னென்னலாம் இருக்கு? ஆக்சுவலா இதுலயும் வர மிளகா பொடி, மிளகா தூள் அதுலயே வரும் மேம். எல்லாம் மிளகா,
தனியா, மிளகா, அப்புறம் அரிசி, துவரம்பருப்பு இந்த மாதிரி சில ஐட்டம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, அந்த பொடி தான் இப்போ யூஸ் ஆமாம், யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பச்சை வாசனை போனது வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்துட்டு வதக்கிக்குவோம். ஓகே. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ எண்ணெய் நல்லா நிறைய இருக்கு இல்லையா, ஸோ தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே, இப்போ இதோட பச்சை வாசனை போயிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? உப்பு செக் பண்ணிக்குவோம். காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம தனி மிளகாயத்தெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிக்குவோம். உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக மஷ்ரூம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த காரம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதான், நம்ம ரெடி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு. தோசை, இட்லி, சப்பாத்தி, கீ ரைஸ், ஜீ ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன். சூப்பர். நான்வெஜ் சாப்பிட மோஸ்ட்லி நான்வெஜ் நம்ம சாப்பிடுவோம், இந்த விசேஷமான நாட்கள் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா, அப்போ இது செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும், நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக பன்னீர் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்து, உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. குடமிளகா கூட சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அதான் மேம், அவங்களோட விஷ் எல்லாமே அவங்களோட விருப்பத்துக்கு எதுவுமே எல்லாமே காய்கறியும் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட்டாக ஃபைனலாக கார்னிஷ்க்கு நம்ம வந்துட்டு கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் மேம். அவ்வளோதான், அருமையான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு மேம். நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிடுது. இப்போ சர்வ் பண்ணிடுவோம்.
எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தான் நல்லா இருக்கும் மேம் டேஸ்ட். மஷ்ரூம் மசாலா செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெய் அப்புறம் நெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்து ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது அதோட பச்சை வாசனை போக வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா வரமிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி, தனியா பொடி எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தயிரையும் விட்டு மஷ்ரூமையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிருக்கும். அதில் கொத்தமல்லியை தூவிட்டா அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவி ரெடி. மஷ்ரூம் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், கீ ரைஸ், வெறும் சாதம் இருந்தால் கூட நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் நீங்கள், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமுக்கு வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு சைட் டிஷ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ மேம். வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த வார கான்டெஸ்ட்கான கேள்வி: போன வாரம் குடைமிளகாய் மசாலா கிரேவியில் என்ன இன்க்ரீடியன்ட் வறுத்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ரசிக்க ருசிக்க, ஜெயா டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173, நம்பர் 48, NP ஜவஹர்லால் நேரு ரோட், ஈகாட்டு தாங்கல், சென்னை 32. கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ரசிக்க ருசிக்க அப்படின்னு போட்டு என்ன ஆன்சரோ அதை கரெக்டாக எழுதி அனுப்புங்க. அப்படி கரெக்டாக எழுதி அனுப்புறவங்களேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அப்பவர்ணம் வழங்கும் சாரி பரிசா காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, லைஃப் ஸ்பைஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் 2 பேருக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம உடனே எழுதி அனுப்புங்க. இந்த வாரத்துக்கான பரிசினை வெல்பவர் இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். பீர்க்கங்காய் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பீர்க்கங்காயில் பண்ணதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து மஷ்ரூம் மசாலா கிரேவி. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.